இருக்கிறது. தமிழில் எழுதவும் படிக்கவும் கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் தெரிய வேண்டும். அதற்கான காரணங்களை இந்த பக்கம் வலியுறுத்துறாங்க. தமிழில் எழுதுவதாலும் படிப்பதாலும் என்ன பயன் விளைந்துவிடப் போகிறது, எங்களுக்கு அது குறித்த சூழலே இல்லை என்கின்ற தங்களுடைய தரப்பு நியாயத்தை முன்வைக்கிறார்கள் மறுபக்கம் திரு செந்தில் அவர்கள். ரெண்டு தரப்புக்கும் நீங்க சொல்ல விரும்புற விஷயம் என்ன? சீனர்கள் சீன மொழியில் படிக்கிறார்கள், சீனா வளர்கிறது. ஜப்பானியர்கள் ஜப்பானிய மொழியில் படிக்கிறார்கள், ஜப்பான் வளர்கிறது. ஜெர்மானியர்கள் ஜெர்மனிய மொழியில் படிக்கிறார்கள், ஜெர்மன் வளர்கிறது. இந்தியர்கள் ஆங்கிலத்தில் படிக்கிறார்கள், அமெரிக்கா வளர்கிறது. இதுதான் உண்மை. அப்படின்னு சொன்னா இப்படி சொல்றதுனால ஆங்கிலத்துக்கு எதிரியும் நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா என்னதான் நீங்க இந்த தலைப்புல சொன்னாலும் கூட திருப்பி திருப்பி இங்கிலீஷ் வர்சஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு சண்டைக்கே உலகத்துல நீங்க 2000, 3000, 5000 ஆண்டு உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் கூட மொழி என்பது எப்பவுமே மொழிகளாகத்தான் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. பைலிங்குலிசம், மல்டிலிங்குலிசமாக தான் இந்த உலகம் இருந்திருக்கிறது. அதனால இந்த தமிழுக்கு எதிராக இங்கிலீஷ் நிறுத்துறது, இங்கிலீஷுக்கு எதிராக தமிழை நிறுத்துறது, இது ஒரு ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். இது ரொம்ப நாளா இங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் இந்த உலகத்துல இருந்து என்ன கத்துக்கிறேன்னு நான் சொல்றேன்னா இதுதான். அதாவது இப்ப இவங்க இந்த தரப்பினர் பேசும்போது அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுல ஒரு குற்றச்சாட்டு தான் சரியா நான் சொல்லுவேன். அதாவது சின்ன வயசுல தமிழ் படிக்கணுங்கிற உணர்வையோ அல்லது அத்தியாவசியத்தையோ அவங்களுக்கு ஊட்டல. அது மிகப்பெரிய துரோகம். அது சரியான கருத்து. அது முதல்ல நானும் சொன்னேன், சமூக பொறுப்பு எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கு. நீங்க தனிப்பட்ட ஒரு மனிதராக இருந்து நான் லண்டன் போக போறேன், எனக்கு இங்கிலீஷ் மட்டும் போதும், நான் கல்கட்டா போக போறேன், பெங்காலி மட்டும் போதும் முடிவு பண்ணீங்கன்னா வேற விஷயம். ஆனா நீங்க சமூகத்தின் ஒரு பகுதியாகவும் இருக்கிறீங்க. ஆக ஒரு சமூகத்துக்கு என்ன தேவை? டாக்டர் வாசே குழந்தசாமி அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர், அவர் ஒரு அறிவியல் அறிஞர். அவர் இந்த மொழி பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். அதுல ஒரு நூலோட தலைப்பு தாய்மொழி பெறாததை சமூகம் பெறாது அப்படின்னு ஒரு நூலோட தலைப்பு. இந்த கருத்து உலகம் முழுக்க திருப்ப 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 மெய்ப்பிக்கப்பட்ட ஒரு கருத்து. உங்களுக்கு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு அந்த துறையில முன்னணியில் இருக்கக்கூடிய எந்த நாடு ஞாபகம் வருது? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, ஒரு 3 நாடுகள் சொல்லுங்க. கொரியா, தென்கொரியா, ஜப்பான், சைனா, தென்கொரியா. ஓகே, நீங்க எடுத்துட்டீங்களா? இந்த 3 நாடுகள்லயுமே தாய்மொழியில தான் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற வார்த்தையை எலக்ட்ரானிக்ஸ் எழுதக்கூடிய சூழல் கூட அந்த நாட்டுல கிடையாது. சீன மொழியில நீங்க அதை ஒளிபெயர்த்து தான் எழுத முடியாது. அது சித்திர எழுத்துக்கள். அதாவது நீங்க கம்ப்யூட்டர் அப்படிங்கறதுக்கு அவங்க எழுதும் போது படிச்சீங்கன்னா மின்சார மூலைன்னு அர்த்தம் அதுக்கு. அதை நீங்க அந்த மொழியில அப்படிதான் படிக்கணும். நீங்க தொலைபேசி அப்படிங்கறத டெலிபோன் எழுதவே முடியாது. அதுல வழியே கிடையாது. அந்த ஒலிக்குறிப்பே கிடையாது. அதை நீங்க என்ன எழுதுவாங்கன்னா மின்சார பேச்சுன்னு எழுதுவாங்க. இப்படி நீங்க எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற வார்த்தையை கூட ஜப்பானிய மொழியில எழுத முடியாது. ஏரத்ரானிசோ அத மாதிரி ஏதோ ஒன்று எழுதுவாங்க. கொரிய மொழியில எழுத முடியாது, சீன மொழியில எழுத முடியாது. தைவான்லயும் சீனா தான் பேசுறாங்க, மெயின்லேண்ட் சைனாவிலும் சீனா தான் பேசுறாங்க. எலக்ட்ரானிக்ஸ்ங்கிற வார்த்தையை உச்சரிக்க கூட முடியாத நாடுகள் எலக்ட்ரானிக்ஸ் முன்னிலையில் இருக்கிறாங்க. எப்படி வரைஞ்சாங்க? இது எப்படி சாத்தியமாச்சு? நம்ம யோசித்து பார்க்கணும். அப்ப அவங்க எந்த மொழியில படிக்கிறாங்க? அங்கேயும் கூட ஆங்கிலம் படிக்கிறாங்க. ஆனா 2வது மொழியாக அல்லது 3வது மொழியாக கல்லூரிகளில். இங்க எப்படி ஒவ்வொரு தெருவுலையும் நம்ம கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட் பாக்குறோமோ அது போல கொரியாவில் நீங்க இங்கிலீஷுக்கான இன்ஸ்டியூட் பார்க்கலாம். அதாவது என்னன்னா அவங்களுடைய ஸ்கூல் பீரியட் முடிஞ்ச பிறகு அல்லது கல்லூரி முடிஞ்ச பிறகு படிச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம சூழல்ல அது சாத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் முழுக்க தமிழ் வழியில படிக்கணும், தமிழ்லே எல்லாம் போகணும் இன்னைக்கு சொல்ல முடியாது. அதுக்கான காரணங்கள் இருந்தாலும் கூட சாத்தியம் இல்லை. அதனால குறைந்தபட்சம் 2 மொழிகளையும் படிப்பதற்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அளிக்கப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய கருத்து. அது சரியானது அப்படிங்கறதுதான். இது தவறானது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த உலகத்திலிருந்து ஏதாவது ஒரு உதாரணத்தை யாராவது காட்ட முடியுமா? தாய்மொழியில அறிவியலையோ கணிதத்தையோ மற்றதையோ படிச்சா நீ உருப்பட முடியாது, உங்களால வளர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களால காட்ட முடியுமா? 80கள் வரையில இந்த நாட்டுல பெரிய வேலை வாய்ப்புன்னா அரசு வேலை வாய்ப்பு தான். மற்ற பொதுத்துறை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அதுல ஸ்டேட் சென்டர் எப்படி பிரிச்சாலும் கூட அரசு வேலை வாய்ப்புன்னு வரும்போது அங்க மொழி அப்படிங்கிறது ஆங்கிலமோ அல்லது நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல போனீங்கன்னா தமிழ் அப்படியே முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு இங்க ஒரு பொருளாதார வளர்ச்சின்னு வரும்போது ஒரே ஒரு துறையில தான் நமக்கு வந்தது. அது என்னன்னா தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறை. அந்த துறையில நாம ஏற்கனவே நமக்கு இருந்த ஆங்கிலம் இங்க தொடர்ந்து இருந்தது. அது பற்றின ஒரு விஷயம் சொல்லணும், அப்புறம் வரேன். ஆங்கிலம் இருந்ததுனால அமெரிக்காவுக்கோ அல்லது பிரிட்டனுக்கோ இல்ல ஆஸ்திரேலியா போன்ற ஆங்கிலம் பேசுகிற நாடுகளுக்கு நாம் சேவை துறையை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அதனால நமக்கு வளர்ச்சி இருந்தது. அந்த ஒரு துறை மிக வேகமாக வளர்ந்த போது நம்ம நிறைய பேர் அதுக்குள்ள போனோம். ஆங்கிலத்தினுடைய முக்கியத்துவத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். இதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆங்கிலத்தை மிக சிறப்பாக நாம் பயன்படுத்திக் கொண்டோம். அது சரியானது. இதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதுல ஏன் நம்ம இங்கிலீஷ் படிச்சோன்ற கேள்விக்கே இடம் இல்லை. ஆனால்
மற்ற வேகமாக வளர்ந்து வர நாடுகள்ல விவசாயத்துறை, தொழில் உற்பத்தி துறை, எல்லா துறைகளிலும் வளர்ச்சி இருக்கும் போதுதான் எல்லா தரப்பு மக்களும் வளர முடியும். இன்னைக்கு சீனாவுல ஒரு சாதாரண தொழிலாளி 6 சிக்மாங்கிற ஒரு கோட்பாடு, ஒரு குவாலிட்டியை பத்தி ஒரு கோட்பாடு பத்தி படிக்கணும்னு நினைச்சாருன்னா அந்த ஊர்ல எந்த ஒரு புக் ஸ்டால்ல போனாலும் அந்த துறையில ஒரு 10 புத்தகமா அவர் பார்க்க முடியும். ஆனா இங்க ஸ்ரீபெரும்புதூர்ல வேலை செய்யற ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல வேலை செய்யற ஒரு தமிழ் தொழிலாளிக்கு அதை பத்தி ஒரு 4 வரி படிக்க வாய்ப்பு இருக்கா? எந்த பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்குமா, இல்ல அரசு சொல்லிக் கொடுத்துருக்கா? இது எல்லாமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, அதாவது பொருளாதாரம் என்பது அறிவு அடித்தளத்துல தான் இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்கு எந்த பொருள் வேணா உருவாக்குங்க, ஒரு நாலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம பொருளாதாரம் வளர முடியாது. அதாவது தமிழும் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், ஆங்கிலமும் நன்றாக தெரிந்திருக்க அது ஒன்று. இன்னொன்னு ஒரு விஷயத்தை தமிழ் மூலமாக மட்டுமே படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்க வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் ஆங்கிலத்துக்கு மாறிக்கொள்ளலாம், அல்லது ஆங்கிலத்தில் படித்து வந்தாலும் கூட புரியலையா தமிழ்ல படிச்சா புரியும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது தமிழுக்கு மாறிக்கலாம். அதனால இருமொழிவாதம்ங்கிறது தான் சரியானது. அதாவது நான் சொல்றது 2 தனித்தனியான பிரிச்செல்லாம் வச்சு பேசுறேன். இது ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்கணும். சென்னையில அடையாறுலயோ அண்ணா நகர்லயோ ஒரு சிறந்த ஒரு மேட்டுக்குடி படிப்பு, அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவருடைய வாதங்களே தமிழ்நாடு முழுக்க பொருந்தாது. அதே போல கிராமத்துல இருந்து வந்துட்டதுனால உங்களுக்கு எல்லாம் தமிழே தெரியல, உங்களுக்கு கலாச்சாரமே இல்ல அப்படின்னு சொல்றதும் சரியில்லை. சூழல் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. ஆனா தேவையில்லை என்ற கருத்து போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, தனிப்பட்ட ஒரு நபருக்கு தேவையோ இல்லையோ இந்த சமூகத்துக்கு தேவை. தாய்மொழி வழியில எல்லாவற்றையும் படிப்பதற்கான வாய்ப்பு இந்த சமூகத்துக்கு தேவை. அதுல மட்டும்தான் நான் சொல்ல வரல. அது எப்படி இந்த சூழல்ல உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு டெக்னிக்கல் என்ன பொறுத்த வரையில 2 வழி இருக்கு. ஒன்னு சொந்தமா சிந்திக்கணும், இல்ல ஒன்னு காப்பி அடிக்கணும். காப்பி அடிக்கணும்னா நீங்க சீனா கிட்ட இருந்து காப்பி அடிக்கலாம், ஜப்பான், கொரியா இது போன்ற எல்லா நாடுகளிலும் தெரிஞ்சுக்கலாம் எப்படி அவங்க செஞ்சிருக்காங்கன்னு. இங்கிலீஷ்ல ஒரு புக்கு வந்தா அது வரக்கூடிய ஒரு 15 நாள்ல சீனா மொழியில, ஜப்பானிய மொழியில மொழிபெயர்ப்பாகுது, ரஷ்ய மொழியில, கிட்டத்தட்ட எல்லா மொழிகளிலுமே நீங்க அதை பார்க்கலாம், உடனே வருது. இங்க அதுக்கான சூழல் இந்த ஒரு மைண்ட் செட் மாறி இருக்கு. ஒரு 20 ஆண்டு காலத்துல இந்த தகவல் தொழில்நுட்பம், பிபிஓ போன்ற ஒரு சில துறைகளை மட்டுமே வளர்ச்சி நினைச்சதுனால, மற்ற துறைகளை பத்தி நினைக்காதனால வரக்கூடிய ஒரு மைண்ட் செட் தான் இது. அதனால கால் சென்டர் தான் எல்லாருடைய இறுதி இலக்கா இருக்கும் போது இங்கிலீஷ்ல அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பேசுறது முக்கியமான விஷயமா இருக்கு. எல்லா துறையும் வளரணுங்கிற ஒரு சூழல் வராம இந்த சிந்தனை வராது. அடிப்படையில ஒரு சமூக பொருளாதார பிரச்சனை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அருமையான 2 விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. ஒன்று உணர்வுபூர்வமான ஒரு விளக்கம், இன்னொன்று தொழில் சார்ந்த ஒரு விளக்கம். உலக நாடுகளோடு தொடர்பு படுத்தி 2 பேருமே ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. ஸ்பெஷல் கெஸ்ட் 2 பேருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். முகங்களை தொலைக்காமல் உலகத்திற்கு நம் அடையாளங்களை சொல்லிக்கொண்டே இருக்கவாவது நம்முடைய தாய்மொழியில் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொள்வோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். லைன் டேட் சிறப் நீயா நானா. நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லைன் டேட் சிறப்.